நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. அவ்வளவு படிப்பா? அப்படி இல்லை. அங்க என்ன நடந்துச்சு? உலகத்தில் மிக பெரும் புரட்சி மதீனால நடந்துச்சு. என்ன புரட்சி தெரியுமா? அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது. உலகத்துக்கு சேர்ந்த கல்புகள் அவர்கள் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற நேரம் பெரும் பெரும் ராஜ்யங்கள் கீழே அசந்து உளுந்தது. நீங்கள் இன்றைக்கு மரதானையிலே அல்லாஹு அக்பர் என்று அசான் சொல்லுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய அரபு மொழி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தஅவா இங்கே வரைக்கும் வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த வழி. அதாவது தஅவா. அல்லாஹ் வானத்தை திறந்து கொடுத்தார். அவர்கள் அத்தனை சொத்தோடு நின்றார்கள். அபூ ஹுரைரா ரொம்ப பெரிய ஏழையா நின்றவர். இன்னும் கொஞ்ச நாள் அவர் பெரிய கவர்னராக நின்றார். அவர்கள் யாரும் அந்த பணத்தை தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு வல்லாஹி, அதாவது நான் பேச வேண்டும் என்று நினைத்ததை விட தஅவா என்பதை சொல்லிவிட்டுத்தான் நான் உங்களுக்கு போதைப் பொருளை பேச, வெறுமன போதைப் பொருளை பேசி வேலை இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றால் இந்த உலகம் அசந்து போய்விடும். மதீனா இம்பாசிபிள். மதீனா உலகத்துக்கு தலைநகரமாகும் என்றால் அது இம்பாசிபிள். அது பொய். அது பொய். எப்படி? இந்த உலக வளமையிலே. ஆனால் குர்ஆன் இறங்கிய பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றார்கள். அவர்கள் போய் அழகாக அழைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை இந்த மண்ணுக்கு அருளினான், இறக்கினான். அவர்கள் போய் பிரான்சை பிடித்தார்கள். அவரை போய் சிரியாவை பிடித்தார்கள். ரோம பேரரசு கீழே விழுந்தது. முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். முஸ்லிம்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இதுக்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம் என்ற ஒரு இனம் இருக்கவில்லை. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமான கூட்டம் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் கிறிஸ்தவர்களும் நாங்களும் தான் அப்படி நிற்கிறோம் என்றால் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கிற நேரம், மக்காவில் அதாவது உம்ரா செய்ய முடியாம போங்க என்று அனுப்புற நேரம், வருகிற நேரம் உம்ரா செய்ய இயலாம 1400 பேர்களோடு தான் பிறந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு என்டர் ஆக முடியாமல் மக்கத்து வாசிகள் திருப்பி அனுப்புற நேரம் சூரா ஃபத்ஹ் இறங்குகிறது. யுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. நபியே, இந்த மார்க்கத்தை அத்தனை மார்க்கத்தை விட மேலோங்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அதை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோடு நாம் வாழ வேண்டுமா என்று புரிவதற்கு சொல்கிறேன். அதனால் தாய்கள் என்றவர் இது யாருக்கும் எல்லாருக்கும் பொருந்துற வார்த்தை. தாய் என்ற பெயர் போட வேண்டிய தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக அழைப்பு விடணும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போகிறார். உள்ளே இருக்கிற 2 இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களோடு அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிற நேரம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாருடைய மார்க்கத்தையும் வாப்பா வாப்பா வாப்பாவுடைய மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தஅவா ஜெயிலிலே உட்கார்ந்து கொண்டு தஅவா இதுதான் நபிமார்கள் செய்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை விட்டு நாம் தூரமாகினால், தஅவாவை விட்டு நாம் தூரமாகினால் நாம் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நன்றாக புரிந்து கொண்டு இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அல்லாஹ்வை